அண்ணா வணக்கண்ணே. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோம். நான் தான் இந்த முறை போட்டியிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி சரி, எல்லா பக்கமும் சொல்லுங்கண்ணே. நம்ம நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட சொல்லுங்க. சரியா? சீமானனுடைய ஆட்சி நல்லா இருக்கும். நிறைய வாக்களிச்சிச்சு. ஆனால் வெள்ள பிள்ளைங்களால இந்த தடவை நீங்கள் குடும்பம் வாக்களிச்சுன்னா நிச்சயம் வென்றோம். சரி 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 சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. போயிட்டு வரேன். இங்கே தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், நம்ம 1000 ரூபா கேட்கல, 2000 ரூபா கேட்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கேட்டோம். அடிப்படை தேவையை நாம் தமிழர் கட்சி வந்தால் உறுதி செய்யுன்னு சொல்லுங்கள். சரிண்ணே. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வர்றோம். விவசாய சின்னத்தில் போட்டிடுறேங்க்கா. மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரியா? ஐயா பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த முறை வந்து ஒரு மாற்றம் கிடைக்கட்டும் கீழ்வேலூர் தொகுதிக்கு. சரிங்க, போயிட்டு வரேன். விவசாய சின்னத்தில் போட்டிடுறேன், மறந்துடாதீங்க. அக்கா வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோம். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது வரைக்கும் திமுகவுக்கு வாக்களிச்சிருப்பீங்க, அதிமுகவுக்கு வாக்களிச்சிருப்பீங்க. இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ணா வணக்கண்ணே. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோம். நான் தான் இந்த முறை எம்எல்ஏக்கு போட்டியிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. திமுகவுக்கு வாக்களித்து பார்த்துருப்பீங்க, அதிமுகவுக்கு வாக்களித்து பார்த்துருப்பீங்க. எதுவுமே தீரலை. நம்ம 1000 ரூபா 2000 ரூபா கேட்கல, அரசாங்கத்திட்ட பேருந்து கேட்கல, இலவச பேருந்து கேட்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கேட்டோம். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாத தொகுதியாக நம்மளை மாற்றி வச்சிருக்கிறாங்க. சரியா? அதுக்கு ஒரு தீர்வு தரணும். என்ன? சரி 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 சரி, பக்கத்தில் சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? வரேன். ஓகே. விவசாய சின்னத்தில் போட்டிடுறோம். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி, இந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்கக்கா. சரி சரி, வரேங்க்கா. உட்காருங்க 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 உட்காருங்க. நாம் தமிழர் கட்சி வந்து வரையா? சரியா? மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உதயசூரியன் போதும், ரெட்டலை போதும். விவசாயிக்கு ஒரு முறை நமக்கு நாமளே ஓட்டு போடுவோம். சரியா? போயிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோம். நான் தான் இந்த முறை போட்டியிடுறேன். எங்கள் சின்ன விவசாய சின்னம் வருதியா? நான் 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குற கட்சி இல்லைம்மா, மக்களுக்கு தண்ணி கொடுக்குற கட்சி. தண்ணி நாங்கள் உறுதியாக செஞ்சிருவோம். பார்த்தேன், அந்த கிணத்தெல்லாம் பார்த்தேன். பாவம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களாம்மா? சரி, இருந்து வரோம். நான் தான் இந்த முறை போட்டிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்குறீங்க. சரிங்களா? சீமானண்ணா தெரியும்ல, அவங்க கட்சியிலேருந்து வரோம். சரியா? வாய்ப்பு. அக்கா நான் தான் இந்த முறை போட்டிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம். பெண்களுக்கு பெண்கள் ஒரு அதிகாரத்தை வழங்குங்க. கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு மாற்றம் வரட்டும். சரிங்களாக்கா? சரி ஐயா வணக்கம். நான் தான் இந்த முறை நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. சரிங்களா ஐயா? ஆமாம், இது வரைக்கும் திமுகவுக்கு வாக்களிச்சிருப்பீங்க, அதிமுகவுக்கு வாக்களிச்சிருப்பீங்க. தொகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. நாட்டு நிலைமையோட தொகுதி நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரி, ஓகே. மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. ஐயா கிட்ட கொடுத்துருக்கேன், பாருங்க. சரி சரி, வணக்கம். ஆமாம், நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்கு நின்று இப்போ வந்து கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு நிற்கிறேன். வாய்ப்பு கொடுங்க. உறுதியாக நல்லது செய்கிறதுக்கு விருப்பப்படுறேன். வாய்ப்பு கொடுங்க. ஆனால் என்னோட சொந்த ஊர், நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம். கணவர் பணிகாரமாக 15 ஆண்டுகளாக கோயம்புத்தூரில் இருக்கிறோம். வீடு அங்கே தான் இருக்குது. நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்னோடய ஊர் கீழ்வேலூர் ஆயிரும். அதனால் ஓகே ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி 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 சொன்னாங்க. சரி சரி சரி, ஓ சரி சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரிங்கக்கா, போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு சரிங்க, போயிட்டு வரையா? விவசாய சின்னத்துக்கு வாக்கலைங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோம். நான் தாங்க போட்டிடுறேன். மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. திமுக அதிமுக நிறையா பேரை பார்த்துட்டோம். தொகுதி என்ன நிலம்பரத்தில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? நல்லவர்களுக்கு நல்லவர்கள் தான் வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு. விவசாயத்துக்கு வாக்கு. சரி, வராது. ஏன்னா அந்த ஊர் இந்த மண்ணில் வருதுல்ல, அதனால அந்த தண்ணி வரும். அடித்து போய் தண்ணி வரும். அதனால தான் அண்ணன் சொல்கிறாருல, எப்படி தரிசு நிலமெல்லாம் தண்ணியை தேக்கிட்டோம்னா நல்ல தண்ணி ஆகிடும். ஒரு 10 ஆண்டுகளாக நல்ல தண்ணி ஆகிடுமா.
இந்த சுத்தோட்ட கிராமத்துல இங்கே தூக்கிட்டு இருப்பாங்க 50 வருஷத்துக்கு பின்னாடி. இப்போ வந்து எல்லாரும் பைப் வந்துட்டு அங்கே தனியாக போட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இங்கே உள்ள இந்த ஊர் மக்கள் மட்டும் இப்போ இதுலேயே தூக்கிட்டுறாங்க. இன்ன வரையும் இதை தூக்கிட்டு குடிக்கிறது எல்லாத்தையுமே இன்ன வரையும் இதில் தூக்கிட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு 5 கிராமம் இந்த சுத்தோட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா வளர்த்தாமலம் பார்த்தீங்களா, அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு போவாங்க. இப்போ இல்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்களுக்கு தனித்தனியாக பைப் அவங்களாம் பிரிச்சுட்டாங்க. இன்னமும் அவங்க இதே தான் தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க பைப் எதுவுமே கிடையாதுங்க, உஜ்வாலா ஸ்கீம் எதுவுமே எங்கள் ஊரில் வரல. இதுதான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பைப்பு எதுவும் போய் கொண்டு வரல. போய் பாருங்க, வீட்டுக்கு அங்கேயாச்சும் வீட்டுக்கு பைப் இருந்திருக்கும் வாசல்ல, தண்ணி வரதோ இல்லையே பைப் இருந்திருக்கும். ஆனால் இங்கே பைப்பே கூட இருக்காதுங்க. இது கிள்ளுக்குடி கீழே தெரு இல்லையா? தெருவில் மட்டும் இன்னொரு தண்ணியை வச்சுட்டு பைப்பை வீட்டு விட்டு ஆமா, டெய்லியும் நைட்டு 10 மணி வரை தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் 10 மணி வரை தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அந்த நம்ம தெற்கு தெருலாம் போகிறோம், அங்கே எப்படி தண்ணி வந்துச்சு? அங்கேயும் தண்ணி பைப்பு தாங்க இருக்குது, தண்ணி இல்லை. தண்ணி இல்லை. அங்கே போன டைம் அப்போ மெயின் கிள்ளுக்குடிக்குள்ளே எப்படி தண்ணி வருது? அங்கே கடத்தூரில் ஒரு வால்வு இருக்கும், பைப் வால்வு. அது வந்து அந்த தெருவுக்கு ஒரு வால்வு, இந்த தெருவுக்கு ஒரு வால்வு. வால்வு ஓப்பன் பண்ணி விட்டு அங்கே அந்த தெருக்கு நம்ம தெருவுக்கு ஒரு வால்வு ஓப்பன். ஒரே டயத்தில் விடும்போது ப்ரெஷர் டவுன் கம்மியாகி இங்கே தான் வரும், அங்கே போகாது. அதெல்லாம் கீழே நோண்டிக்கிட்டு தான் அதில் குடத்தை வச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும். மேலே ஏறாது தண்ணியும். அந்த மாதிரி பிரச்சனை தான். அதுலேயும் ஒரு பைப்பில் வரும், 2 பைப்பில் வராது. பைப்பு 100 பைப் இருந்தாலும் ஒரு 2 பைப்பில் தான் வரும் தண்ணி. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு தண்ணியெல்லாம். எங்கே பார்த்தாலும் இந்த ஹைட்ரோ கார்பன் ஈர்த்தன்மை இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதில் நிலத்தடி நீரும் கீழே போச்சு. இப்போ வந்து ஒரு 20 அடிக்கு வச்சுன்னா கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்கும். அது கீழே போச்சுன்னா உப்பு தண்ணியாக மாறிடும். இங்கெல்லாம் கிரவுண்ட் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 450 அடிக்கு போனாலும் இப்போ எங்கள் தெருவு போனோம்ல, 5 வீட்டில் தான் கிரவுண்ட் வாட்டர் இந்த பைப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து கூட்டு குடிநீர் திட்டத்தில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்போயே தண்ணி வரும், நைட்டு வருதா பகலில் வருதா நைட்டு எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. கீழூர் தொகுதியை பொறுத்தவரை முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் தண்ணி பிரச்சனை தான். தண்ணி பிரச்சனை தான். இல்லை, இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, குளிக்கிறதும் தண்ணி இருக்காது. இந்த ஆனமங்கலம் கோகூர் பகுதியில் ஓஎன்ஜிசி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு முதல்ல பல லட்சம் லிட்டர் தண்ணியை வெளியேற்றிடுவாங்க. தண்ணியே இருக்கக்கூடாது அவனுக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் தண்ணியை வெளியேற்றினதுக்கப்புறம் தான் கீழே அடுக்குகளில் இருக்கக்கூடிய பாறையை வந்து உடைப்பான். அதை ஷாக் கொடுத்து உடைச்சிட்டு அந்த பாறைகள்லேருந்து வரக்கூடிய கேஸை தான் வெளியில் எடுக்கிறது அவன். அதனால் வந்து இந்த ஓஎன்ஜிசி துரத்துனா தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணியை நம்ம உறுதிப்படுத்த முடியும். அதில் எந்த வேலைவாய்ப்பும் வராது. மக்களோட வாழ்வாதாரம் சுத்தமாக போய். ஆமாம், இப்போ நீங்கள் சிபிசிஎல்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் வட மாநிலத்துக்காரன் தான் இருக்கான். இங்கே யார் இருக்காங்க? யாரும் இல்லை, யாரும் கிடையாது. அது சமையலுக்கு மட்டும்தான் கான்ட்ராக்ட் லேபர்ஸு, சமையலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவான். இன்ஜினியரிங் வேலைக்கோ இல்லை அது சார்ந்த வேலைகளுக்கோ நம்மளை பயன்படுத்த மாட்டான். அது கூட பரவாயில்லப்பா. சிபிசிஎல் இந்த கஜா புயலுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்கல்ல, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீ அந்த நேரத்தில் 30 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்க, பாதிக்கப்படுறான், சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறான், ஒத்த பைசா கொடுக்கல. இதான் தனிப்பெரும் நிறுவனங்களுடைய லாப வேட்டைங்கிறது. இப்படி தான், 1 பைசா கொடுக்க மாட்டான்.